எதிரிகள் எந்த சதியை மேற்கொண்டார்களோ அந்த சதியில் அவர்களே மாட்டிக்கொண்டார்கள் என்பதுதான் வரக்கூடிய மக்களுடைய அந்த நேரடியான மனநிலையின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. ஆமாம், இவன் பின்னாடி போய் தான் எல்லோரும் இந்த துயரத்தை அடைஞ்சோம் அப்படின்னு எந்த மனநிலையிலிருந்தும் யாருமே எந்த பதிவுமே பொதுமக்கள் பதிவிடவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு பதிவையும் நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம். ஏறத்தாழ 19 வருடத்துக்கு முன்பு எம்ஜிஆர் நகரில் மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவம் நடந்தது. 2005 பெரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிவாரணம் கொடுக்கிறார்கள். அப்படி என்ற அந்த நிவாரணம் என்பது பணத்துடன் கூடிய ஒரு மாதத்திற்கான உணவுப் பொருட்களையும் மளிகை சாமான்களை கொடுக்கறதுக்கான ஒரு பரப்புரை, அது பிரகடனப்பட்ட செய்தி. அதில் கூடிய மக்கள் ரேஷன் கார்டுடன் வந்து விடிய காலையிலே காத்திருக்கிறார்கள். ஆனால் வேண்டுமென்றே ஒரு சதிகார கும்பல் நேரமே போனால் தான் கிடைக்கும், முன்னாடி போனவங்களுக்கு தான் முதல் உரிமை என்று உடனடியாக அங்கே ஒரு சதிகாரனால் பரப்புரை செய்யப்பட்டு சென்னை எம்ஜிஆர் நகரில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை அவர்கள் கூட்டி அந்த நெரிசலை பயன்படுத்தி அந்த நெரிசலில் 41 பெண்கள் குழந்தைகள் உட்பட துயரமான ஒரு மரணத்தை சந்தித்தார்கள். அந்த மரண சுவடு இன்றைக்கி திரும்பி பார்க்கக்கூடிய நிலையில் மீண்டும் நிகழ்ந்திருக்கிறது என்றால் இங்கே ஒரு தர்மம் தன்னுடைய உண்மையான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காலம் அதற்கான எதிரியை, அதற்கான சூழ்ச்சியை, அதற்கான சதிகார கும்பலின் முகத்திரையை கிழித்திருக்கிறது. ஆனால் அதற்காக பல